நகராணி, எத்தனையோ நாளா உன்னை நேருக்கு நேர் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, உன்னை சாகடிக்கிற வாய்ப்பு சேர்த்து கிடைச்சிருக்க. எங்க போயிருக்காங்க சொல்லுங்க, நானே போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். அதான் விஷ்ணு இருக்காருல்ல, அவர் ஆபீஸ்க்கு போயிருக்கா. அவன் தான் இன்ஜினியரிங் படிப்பு படிச்சிருக்கானே, அவன்கிட்ட இந்த லேப்டாப்பை கொடுத்து சரி பண்ண சொல்லலாமா? கரெக்ட், நல்ல யோசனை. அமிர்தா, என்னம்மா நீ வந்திருக்க? உங்க அப்பா வரலையா? இல்ல, அப்பா வரல. எம்எல்ஏ வர சொன்னாருன்னு அவசரமா கிளம்பிட்டாரு. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்தாங்க. ஏம்மா நின்னுட்டே இருக்க? உட்காரு. பரவாயில்ல, நீங்க சைன் போட்டு கொடுங்க, நான் கிளம்பணும். சரி. இந்த இடத்துல என் எதிரி இருப்பான்னு சித்தி அவ்வளவு வாட்டி சொன்னாங்க. ஆனா இங்க எங்கேயுமே என் எதிரிய காணுமே. அவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்? அமிர்தா, சைன் பண்ணிட்டேன். இந்தாம்மா. இவரு என்னோட எதிரியா? அப்படின்னா ஆனா இவரு என்னோட எதிரின்னு சொல்றதுக்கு எந்த அறிகுறியும் இல்லையே. இருந்தாலும் இவரை பார்க்கும்போது எனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்னம்மா நீ வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்ற? ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்க. காஃபி, டீ, ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போமா. வேண்டாம், எனக்கு வேற வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். சார், இந்த மீடியா பிளேயர் அவுடேட்டட் ஆயிடுச்சு, அதனால தான் பிளே ஆக மாட்டேங்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணா பிளே ஆகலாம். அப்படியா? அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை நீயே அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பா. சரிங்க சார், 5 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். என்ன சார் பார்க்குறீங்க? ஏதாவது புது படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஐயோ, நாங்க அப்படிலாம் பைரேட்டட் பாக்குறது இல்ல. புது படம் எதுவா இருந்தாலும் தியேட்டருக்கு போய் தான் பாப்போம். ஆமாமா, தியேட்டருக்கு போய் தான் பாப்போம். கரெக்டா சொன்னீங்க சார். நம்ம சினிமாவை நாம தானே வாழ வைக்கணும். கரெக்டா சொன்னீங்க. ரெடி ஆயிடுச்சா? இல்லை சார், நான் டவுன்லோட் போட்டிருக்கேன். நெட் வேற கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகலாம். ஓ, இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? சரிப்பா, நீ இதை பண்ணிட்டே இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். இங்க பாருங்க அத்தை, நீங்க இப்படி உண்ணாவிரதம் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா சொல்லுங்க? எனக்காக கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, ஏன் இப்படி என்ன வற்புறுத்துற நீ? நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்க ஆரோக்கியம் பாழாயிடுமேங்கிற கவலையில தான் சொல்றேன் அத்தை. இந்த பயம் உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைக்கு கூட இருக்கணும். என்ன அத்தை நீங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசினா நல்லா இருக்கா? அத்தை, அர்ஜுன் இன்னும் சின்ன பையன்தான். அவனுக்கு சரிசமமா நீங்களும் பிடிவாதம் பிடிச்சா எப்படி அத்தை? உன் புள்ள ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. அவன் பேசுறத கேட்டல, லவ் பண்ற அளவுக்கு பெரியவன் ஆயிட்டான்.
நீ என்ன சொன்னாலும் சரி, நான் சாப்பிட மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. பாட்டிமா, நீங்க இப்படி சாப்பிடாமலே இருந்தீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆயிடும். இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு கிளாஸ் ஜூஸ் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்ன தனியா இருக்க விடுங்க. போங்க போங்க எல்லாரும். அப்பா, நேத்து நம்ம விக்ரம் ஆபீஸுக்கு போன போவோம் அமிர்தா இப்படிதான் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. இன்னைக்கும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஏன்பா? எனக்கு என்னடா தெரியும்? அமிர்தா ஏன் என்னை பார்த்து அப்படி ரியாக்ட் பண்ணன்னு என்ன கேட்குறிய? நான் நேத்தே உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன்ல. ஆமா கேட்டீங்க, உண்மைதான். ஆனா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அமிர்தாக்கு உங்களை தெரியுமா? இல்ல எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. நோ சான்ஸ் கரண். விக்ரமோட பொண்ணை நேத்து தான் முதல் தடவையே பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அவளை எங்கேயும் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. ஆனா அந்த பொண்ணிய என்ன அப்படி பார்க்கறேன்னு தான் புரிய மாட்டேங்குது. நேத்துல இருந்து நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். சார், உங்க லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு. அங்க டீப்பாங்கல் வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. அப்புறம் அதுல ஏதோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. என்ன சார், யாராவது ரகசியத்தை கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா. யாருது சார்? சும்மா சொன்னப்பா. தேங்க்யூ அர்ஜுன். சரி சார். ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது! அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிற இந்த அமிர்தா ஒரு ராஜநாகமா? காளிங்க சர்ப்பத்தோட விஷத்தை சாதாரண மனுஷனால எடுக்க முடியாது. அதான் சொல்றேன்ல, மனுஷனால இதை செய்ய முடியாது. நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கே அவ தான் ஒரு மனுஷி இல்லைன்னு ஹிண்ட் கொடுத்தாலே, நாங்க தான் யாருமே புரிஞ்சுக்கல. அதனாலதான் அவ ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருந்து ராத்திரி நேரத்துல காணாம போனாளா? வெளியில போய் யாரையெல்லாம் வேட்டையாடிட்டு வராளோ தெரியல. இவ்வளவு நாளா ஒரு பாம்பையா வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம். அவ ஒரு ராஜனாகும்னு தெரிஞ்சுக்காம அவ கூடயே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கமே. ஒருவேளை அவ குடிச்ச தண்ணிய எதையாவது நாங்க குடிச்சிருந்தா எங்க கதை அவ்வளவுதான். ஐயோ கடவுளே! ஐயோ ஐயோ ஐயோ! இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? இந்த விக்ரம் சரோஜாக்கு இவ்வளவு விட்ட வேற யாருமே தத்தெடுக்க ஆள் கிடைக்கலையா? இன்னும் இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ கடவுளே! ஐயோ, ஏதோ ஹாரர் சினிமா பாக்குற மாதிரில இருக்கு. அன்னைக்கு நான் இந்த பாம்பை தானே பார்த்தேன். இவனும் ஒரு ராஜநாகமா? அன்னைக்கு ஒரு பெரிய பாம்பை பார்த்தேன்னு சொன்னேன். இவங்க யாருமே நம்பல. முதல்ல இத
ராஜு கிட்ட சொல்லணும், அப்புறம் விக்ரம் சரோஜா கிட்ட காட்டணும். இதை காட்டியே ஆகணும். இந்த அமிர்தாவை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும். நீ 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 இங்க பாருங்க, இங்க நடந்தது நீங்க பார்த்தத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். நீ உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? நீ ரொம்ப கெட்டவ. உன்னை இந்த வீட்டுல இருந்து துரத்தாம விட மாட்டேன். ஆமா, நிச்சயமா உன்னை நான் துரத்துவேன். பாத்துக்கிட்டே இரு. ராஜி, ராஜி, கண்டுபிடிச்சிட்டேன். நாகராணிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டா ருத்ரா. என்னது பாபா, நாகராணியை கண்டுபிடிச்சிடலாமா? ஆமா ருத்ரா, அந்த நாகராணியோட ஒரு ரகசியம் வெளியில வந்திருக்கு. நாகராணியோட ரகசியம் வெளியில வந்திருக்கா? என்ன பாபா அது? அது என்னன்னு சரியா புலப்படல ருத்ரா. ஆனா அந்த நாகராணிய பத்தின விஷயம் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியா? யாருக்கு தெரிஞ்சிருக்கு பாபா? அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. உங்க ஞான திருஷ்டியால அவங்க யாருன்னு சொல்லுங்க. அந்த ஆள் எங்க இருந்தாலும் நான் போய் கூட்டிட்டு வரேன். அது தெரிஞ்சா நாம இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க போறோம் ருத்ரா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இப்படியே ஒவ்வொருத்தருக்கா அந்த நாகராணி பத்தின விஷயம் தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த நாகராணிய கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சுலபமான வழி கிடைச்சிரும். நாகராணியை கண்டுபிடிச்சிடலாமா? அவளை பத்தி யாருக்கு தெரிஞ்சிருக்கு நாம கண்டுபிடிச்சிட்டா கூடிய சீக்கிரம் அவளை நம்மளால சாகடிக்க முடியும். நாகமணியும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். பார்க்கலாம் ருத்ரா. என்னுடைய சக்தி மூலமா அதை பெறறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஜெய் மகாகாளி. ராஜி, ராஜி, சீக்கிரமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்னங்க ஆச்சு? அது எதுக்கு இப்படி தட்டு தடுமாறீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன விஷயம்? இவர் சொல்லிடுவாரா? நான் நாகராணிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் என் லட்சியத்தை என்னால எப்படி அடைய முடியும்? ராஜி, இந்த அமிர்தா யார் தெரியுமா? யாருங்க அவ? அவ சாதாரண ஆள் இல்ல. அவ இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். இல்லன்னா என்ன அப்படி முறைச்சு பாக்குற? நீ அப்படி பார்த்தா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? எங்க அண்ணி மாதிரி நான் பயப்பட மாட்டேன். எனக்கு பயம் கிடையாது. நீ யாருன்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லியே தீருவேன். ராஜி, இந்த அமிர்தா இருக்கல்ல, இவ என்னங்க அப்பத்துல இருந்து அவ யார் தெரியுமான்னு சொல்றீங்க. ஆனா விஷயம் என்னன்னு சரியா சொல்லுங்க. உண்மையை சொல்றதுக்கு ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? சொல்றேன். அது இங்க நிக்கிறாளே இந்த அமிர்தா. இல்ல, நான் சொன்னா இவ நம்ப மாட்டா. அதுவும் அமிர்தா மனுஷியே இல்ல, ஒரு ராஜனாகணும்னு சொன்னா சத்தியமா நம்ப மாட்டா. பேசாம விக்ரம் சரோஜா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்றேன். அதான் கரெக்ட். ஏங்க என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்ப எதுவும் சொல்ல மாட்டேன். விக்ரம் சரோஜா 2 பேரும் வரட்டும், அப்ப எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன். இப்ப சொல்ல மாட்டேன்.
நடக்க கூடாது நடக்குது. அந்த பாவி அமிர்தாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான். அமிர்தாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா இல்ல, அமிர்தாவுக்கு எதுவும் ஆக கூடாது. நான் உடனே அமிர்தாவை கூப்பிட்டு அவளை எச்சரிக்கையா இருக்க சொல்லணும். அமிர்தா, உனக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நொடியில இருந்து நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அமிர்தா. என்ன ஆச்சு சித்தி? ஏன் எனக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க? இந்த வீட்ல என் ரகசியம் ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க உன்னை பத்தின ரகசியம் ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற விஷயம் அந்த கெட்ட மந்திரவாதிக்கு தெரிஞ்சிருச்சு அமிர்தா. இங்க உன்னை பத்தின ரகசியம் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் அது கெட்ட மந்திரவாதிக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அங்க அவன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நான் இப்போ என்ன பண்றது சித்தி? நீ ஒன்னும் கவலைப்படாத அமிர்தா. என் கிட்ட இருக்கிற பாதி சக்தியை பயன்படுத்தி அந்த மந்திரவாதியோட பூஜையை கெடுத்து காட்டுறேன். வேண்டாம் சித்தி, வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற பாதி சக்தியை இழந்து நீங்க கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்த வேண்டாம். உங்க சக்தி எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்படி நடக்கிறத விட நான் செத்து போறது எவ்வளவோ மேல். எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் சித்தி. இந்த மனுஷங்களோட உலகத்துல நம்பிக்கை துரோகம், வஞ்சகம், குரோதம், வெறுப்பு இது மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல எனக்கு நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சித்தி. தேவையில்லாம இங்க இருந்துகிட்டு அந்த கெட்டவங்க கையில சாகிறத விட நானே என் உயிரை விடுறது எவ்வளவோ மேல் இல்ல. அதனால்தான் நான் செத்து போறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுற அமிர்தா? நீ உயிரோட இருக்கணும். உனக்காக இல்லைன்னாலும் வாசுகி வம்சத்தை காப்பாத்த நீ உயிரோட இருக்கணும். நாகமணிக்காகவாவது நீ உயிரோட தான் இருக்கணும். என்கிட்ட இருக்கிற மொத்த சக்தியை இழந்தாலும் பரவாயில்ல அமிர்தா. மறுபடியும் சிவனுக்கு தவம் பண்ணி நான் சக்தி அடைஞ்சிருவேன். அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம், அவ்வளவுதான். இருந்தாலும் சித்தி, இப்போ யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல அமிர்தா. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இத பாரு, அந்த மந்திரவாதி கதையை நான் பாத்துக்கிறேன். நீ அங்க உன்னை பத்தின ரகசியம் வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ, புரியுதா? இனிமே உன்னை நீதான் காப்பாத்திக்கணும் அமிர்தா. இல்லனா நீ அங்க போன லட்சியத்தை உன்னால அடைய முடியாது. நீ போன லட்சியத்தை அடைஞ்சிட்டு திரும்பி வர்றதுதான் உன் கடமை. சரி, நீங்க சொன்ன மாதிரியே சேரன் சித்தி. ஏங்க அமிர்தா, தனியா நின்னுகிட்டு யாருக்கிட்ட பேசுறீங்க? என்னங்க டெலிபதி இது? இங்க நின்னுகிட்டு சின்னமான ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. ஓ, அங்க நின்னா யார்கிட்ட வேணா பேசிக்கலாமா? இல்ல நானும் அங்க வந்து நின்னா யார்கிட்ட வேணாலும் பேசலாமா? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இல்லங்க, நீங்க இப்ப யாரு கூடவோ. நீங்க இப்படி கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அப்படி இல்லன்னா என்னங்க பண்ணுவீங்க? லவ் பண்ணுவீங்களா? இது பாருங்க அமிர்தா, நீங்க என்ன பார்த்து ஐ லவ்னு சொல்ற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். జ్వల ప్రవాహ భావిత స్థలే గలే వలం
ஈஸ்வரா, எந்த தப்பும் பண்ணாத அமிர்தாவை ஏன் இப்படி தண்டிக்கிற? அவளுக்கு நியாயம் கிடைச்சாகணும். அவ தனியா போராடிக்கிட்டு இருக்கா. அவளோட போராட்டத்துல அவ ஜெயிச்சாகணும். அந்த துஷ்டர்கள் அவளை சாகடிக்க எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அமிர்தாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது? அவளுக்கு அநியாயம் நடக்க கூடாது. கடவுளே, என் பாதி சக்திகளை எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா அமிர்தாவை காப்பாத்து. உன்னையே நம்பியிருக்கிற அவளுக்கு பாதுகாப்பு கொடு. அமிர்தா உன்னோட பரம பக்த, வாசுகி வம்சத்தோட வாரிசு. அப்படிப்பட்டவளுக்கு அநியாயம் நடக்கிறத பார்த்து இன்னுமா நீ சும்மா இருக்க? ஈஸ்வரா, அவளை நீதான் காப்பாத்தணும்.